சென்னை அம்பத்தூரில் மின் மாற்றியால் மின்சாரம் பாய்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனை காப்பாற்ற பெற்றோர் போராடும் சம்பவம் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. அம்பத்தூரை அடுத்த உரகடத்தைச் சேர்ந்த செந்தில்குமரன் சத்யா தம்பதியின் மகன் சுவாதீஸ்வரன். 7ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி அருகில் உள்ள பூங்காவில் விளையாடிய போது மின்மாற்றியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். 50 விழுக்காடு காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடைப்பகுதியில் இருந்து தசைகளை எடுத்து வயிறு மார்பு பகுதியில் வைத்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். கடந்த நவம்பர் 30ஆம் தேதி சிறுவன் வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் 2 மாதங்களாக பணிக்கு செல்ல முடியாததால் கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள பெற்றோர் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் உள்ளனர். வாழ்வாதாரத்திற்கு வழியில்லாததால் அரசு உதவி செய்து தங்களது மகனை காப்பாற்ற அரசு உதவி செய்ய வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். 40 நாளாக சிகிச்சை பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இடத்துல காயம் இருந்ததுனால இப்போ 2-3 இடத்துல தோல் எடுத்து போட்டு காயம் ஆறி இருக்கு. ஆனால் தலை, முகம், நெஞ்சு, இந்த தோள்பட்டை 4 இடம் மட்டும் இன்னும் திருப்பி கொஞ்சம் தோல் போடணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 40 நாளாக எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அதனால் அவங்க வேலைக்கு போகாதனால இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணணும். பணத்துக்கு, போக்குவரத்துக்கு, மேல் சிகிச்சைக்கு எங்களுக்கு இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால கவர்மெண்ட்டே எங்களுக்கு உதவி பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.